ஓம் சாய்ராம். நமது வாழ்நாளில் மாயை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்ம பிடிபடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வழிமுறையை ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 27 ஹேமந்த் பந்த் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம மாயையிலேருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம சத்குரு, அதாவது நம்ம பாபாவை போயிட்டு முழுமையாக இதயபூர்வமாக சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு மாயை பிடியிலிருந்து வெளியே வந்துடலாம். சரி, எப்படி நம்ம இந்த சரணாகதி அடையிறது? அதுக்கு ரொம்ப எளிய வழி ஒன்று நம்ம ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாபா நமக்கு எப்போவுமே நிறைய விஷயங்கள் கதை மூலமாக தான் சொல்லியிருக்காரு. அப்படி அந்த கதையை நம்ம கேட்கும் போதும் படிக்கும் போதும் நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படின்னா, நமது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய மூச்சு ஒரே சீராக அமைந்து அப்புறம் மயிர் கூச்செறிந்து அழுது தேம்பி அதுக்கப்புறம் பகைமை வித்தியாசங்கள் இதெல்லாம் நமக்கு பெரியவனாக இருந்தாலும் சிறியவனவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நம்ம மறந்துடணும். இப்படி நம்ம செய்யும்போது நமது குருவாகிய பாபாவின் கிருபை நமக்கு கிடைக்கும். அப்படி நமக்கு பாபாவின் கிருபை கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாரும் மாயையை விட்டு விலகி வந்துடலாம். ஓம் சாய்ராம்.